இப்போ இது என்ன தகவல்னாக்க, இந்த ஏற்கனவே வாஷிங் மிஷின் சுவிட்ச் போர்டு மாட்டினேன் வரேன்னு சொன்னேன். இந்த டிப்பர் சுவிட்சு பற்றி சொன்னேன். அதில் என்ன வாட்ஸ் போட்டிருக்குன்னா 20A போட்டு கட்டம் போட்டிருக்கு. அது கீழே 240 VACயும் போட்டிருக்கு. ஆமாம், இது வாட்ஸை பற்றி நமக்கு தெரியாது. இதனால் இப்போ இந்த வீடியோ வேறு எதுக்கு எடுக்கிறதுக்காண்டி ஆன் பண்ணேன். அதோட இந்த பதிவை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எதுக்குனாக்க, இந்த வயர் கொஞ்சம் பிட்டு வயர் தனியாக இருந்துச்சு. இது வீட்டில் அந்த ஓசு இருந்துச்சு, மாட்டிட்டேன். இந்த இதில் தனியாக கொஞ்சம் இது இல்லாமல் இருந்துச்சு, வயர் மட்டும் தனியாக தெரிஞ்சிச்சு. அப்போ மறுபடியும் அந்த ஓஸ் வாங்கி திருப்பி கலட்ட முடியாது சொல்லிட்டு இந்த பார்த்தீங்களா, இடையில கட் பண்ணி சும்மா அப்படியே இது மாதிரி ஜாயின் மாதிரி சொருவுனேன். அழகாக உள்ள வயரில் போய் மாட்டிக்கிடுச்சு. திருப்பி வெளியிலே வரல. உங்கள் அப்படி மாட்டிட்டு ஏதாச்சும் ஒன்று வெளியில் வரணும்னு டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு டேப்பு சுற்றி கொஞ்சம் கேப்பிட்டு அடிச்சுக்கலாம். இது எதுக்கு இந்த விளக்கத்தான் சொல்கிறேன்னாக்க, இப்போ ஓனாம் கூட பள்ளி மகன் வயரை கடிக்குது. தனியாக வயரை தொங்க விட்றனால ஓனாம் பள்ளி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஓனாம் பள்ளி மகன் எல்லாம் கரண்ட் விஷயம். அதனால இதில் ரிஸ்க் இருக்க. தனியாக வயர் தொங்குச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக இருந்துச்சுன்னா, இது ஸ்விங் மாதிரி உள்ள ஓசு தான். வயருக்குன்னு உள்ளது தான். எலக்ட்ரிக்கல் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதாவது இது மாற்ற எலக்ட்ரிஷன் கிடைக்கல. நான் கட் பண்ணி மாட்டியிருக்கேன் பாருங்க. சென்ட்ரல் அப்படியே கட் பண்ணியிருக்கேன். கத்திரியை வச்சு நீட்டாக அழகாக கட் பண்ணிவிட்டு இப்படி சொருவி அப்படியே இழுத்துட்டே போனேன். வயருக்குள்ள அதுவாக உள்ளே போயிடுச்சு. திருப்பி நான் மேலே டேப்பு கூட அடிக்கலை. இந்த டேப்பு இருக்கு அடிக்கணும். மேலாம் ஒரு சுற்று அங்கே இங்கே, இந்த இடத்துல ஒரு சுற்று, இந்த இடத்துல ஒரு சுற்று, இந்த இடத்துல ஒரு சுற்று. உங்கள் வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி வயர் எதுவும் கொண்டு மரத்தை ஒட்டி இந்த மாதிரி எதுவும் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வயர் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது, உங்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா இந்த ஓனாம் பள்ளி எது வேணாலும் இப்போ வயரை கடிக்குது. ஆமாம், வயர் முன்னாடி எலி தான் கடிக்கும். இப்போ அப்படி இல்லை, என்னென்னா அலைதான் வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாமே கடிக்க ஆரம்பிச்சிடுது அந்த வாடகைக்கு. அதனால இந்த மாதிரி இது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அடி நான் வாங்குற இடத்துல ஒரு அடி இல்லை, 1 மீட்ரு 8 ரூபான்னு வாங்கினேன். 1 மீட்ரு தான், ஒரு அடி கணக்காக கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எத்தனை மீட்ரு தேவைப்படுதோ, அதாவது உங்களால் பிரித்து வருதோ மாட்ட முடியலன்னா இந்த மாதிரி கட் பண்ணி மாட்டி விடுங்க. இல்லை பிரித்து மாட்ட முடியும்னாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு இது அதிக செலவு வராதுங்களா. நீங்கள் பைப்புலாம் போட்டு அதை கரெக்டாக நிப்பாட்டுறதுக்கு இது பண்ணணும். இதுனாக்க இப்படி மாட்டிட்டு சும்மா ஒரு இடத்துல அப்படி ஒரு டேக் போட்டு கூட நீங்கள் கட்டிக்கலாம். சும்மா கயத்தை போட்டு கூட அப்படி பாதுகாப்பாக கட்டிக்கலாம். ஒரு சேஃப்டியாக இருக்குது, வயருக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா கரண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா உங்களையும் பாதிக்கும். அதனால சொல்கிறேன். ஆமாம், நன்றி. இந்த மாதிரி வயர்லாம் உங்கள் வீட்டில் தொங்குச்சுனாக்க இந்த மாதிரி வயர் சிலுவை போட்டு பயன்படுத்திக்கிங்க. இது ரேட்டும் கம்மி, நீங்களாவும் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஏன்னா ஓனாம் பள்ளி எல்லாமே இப்போ வயரை கிடைக்க ஆரம்பிக்குது. இது நம்ம செய்யறதுக்கு யோசிக்கிறது ஒரு பாதிப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். அதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சு செஞ்சிருங்க இந்த மாதிரி.